ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாநதி கதையில் அம்மு பாப்பா வந்து ஸ்கூல் போகிறாங்க. காவேரி மிஸ் கிட்ட, மிஸ் இன்றைக்கி எனக்கு ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லன்ச் டைமில். அப்போது காவேரி மிஸ் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன அம்மு, எப்போதுமே என் டேபிளில் தான் உட்காந்து என் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன், இன்றைக்கி என்ன என்னை ஊட்டி விட சொல்கிற அப்படின்றாங்க. சரி, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியும் விடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மு பாப்பாவும் யாழினி பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து விளையாடலான்னு போகிறாங்க. வா யாழினி விளையாடலான்னு அம்மு கூப்பிடும்போது யாழினி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு இரு அம்மு, எப்படி அம்மு உங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து கண்டிப்பாக இதை கேட்டுடணும் யார்கிட்டையாவது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போது அம்மு பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு அதெல்லாம் கேட்காத, அப்படி தான் எங்கள் அம்மாவும் காவேரி மிஸ்ஸும் ஒன்றா தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, இந்த அது வந்து சீக்ரெட்டுனாலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அம்மு பாப்பா. சீக்ரெட்னா என்ன அம்மு, சொல்ல அம்மு அப்படின்றாங்க. உடனே வந்து யாழினி பாப்பாவுக்கு வந்து அம்மு பாப்பா சொல்கிறாங்க, அதாவது எங்கள் அப்பா சொன்னார்ல, எங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் வந்து 2 பேருமே, காவேரி மிஸ்ஸு இவங்க வந்து 2 பேருமே ஒரு ஆள் தான், காவேரி மிஸ் தான் என்னுடைய பெத்த அம்மாவா அப்படின்னு சொன்னாங்க அம்மு. சொன்னதும் கேட்டதும் ஷாக் ஆகிடுது. அது எப்படி இருக்க முடியும், எங்கள் சித்தியாவா எப்படி இருக்க முடியும், உங்கள் அப்பா வந்து பொய் சொல்கிறாரு, எங்கள் சித்தியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கின்னு இவங்க தான் அம்மாவாக இருப்பாங்கன்னு உன்னை ஏமாத்தலாம்ல அப்படின்னும்போது, இல்லை நான் பிறக்கிறப்போ காவேரி மிஸ்க்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், அதனால் எல்லாமே மறந்துட்டாங்களாம், அதனால தான் அவங்க மறந்துட்டதுனால எங்களால் சொல்ல முடியல, ஆனால் சொன்னாலும் அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஒன்று சொன்னதும், இல்லையே எங்கள் சித்திக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இப்போவே போய் கேட்குறேன்னு போய் கேட்க போகிறாங்க. வேண்டாம் யாழினி, போய் கேட்காதன்னு அம்மு தடுக்கும்போது யாழினி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து காவேரி மிஸ் வந்துடுறாங்க. என்ன இது, கீழே விழுந்திருக்கீங்க அம்மு, நீ தான் தள்ளி விட்டியா, நீ சைலண்ட்டாக இருக்கும்போதே தெரியுது, இது மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது, நல்லா அமைதியாக விளையாடிக்கணும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணுறாங்க. திட்டம் பண்ணதும் காவேரி மிஸ் வீட்டில் வந்து அவங்க தங்கச்சி யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க சாரதா வந்து அம்மு பாப்பாவுக்கு வந்து காவேரி தான் அவங்க அம்மான்ற உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவளும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது, விஜயும் சொல்லிட்டாரு அப்படின்னும்போது, பரவாயில்ல அம்மு பாப்பா இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாளா, அதுவும் நல்லது தான் அப்படின்ட்டு நிவீனும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யாழினி பாப்பாவும் அம்மு பாப்பாவும், சாரி அம்மு, நீ ஏன் இது மாதிரிலாம் என்னை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து யாழினி, நீ போய்ட்டு மிஸ்ஸுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொன்னியா, நான் வேண்டான்னு சொன்னேன்னா, நீ தானே கேட்காம போன, அதனால தான் நீ சொல்லிட்டீன்னா எங்கே ஆபத்தாயிடுமோ, சித்தி காவேரி மிஸ் செத்து போயிடுவாங்களோன்ற பயத்தில் தான் நான் வந்து உன்னை தடுத்தேன் அப்படின்தும், ஐயோ அம்மோ நீ இப்படி சொல்கிறியா, காவேரி மிஸ்ஸுக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும் எங்கள் சித்திக்கு அப்படின்னு சொல்கிறியா நீ, அப்போனா நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு யாழினி பாப்பாவும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக விளையாடிட்டு ஸ்கூலை விட்டு வரும்போது விஜய் வராரு அம்முவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போது பார்த்துட்டு 2 பேருமே, என்ன யாழினி நீயும் இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டியா அப்படின்னு விஜய் கேட்கும்போது, இல்லை எங்கள் சித்தி வந்து சும்மானா இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாழினி. சரி ஓகே கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் காவேரி மிஸ் அவங்க அப்பாட்ட பேச வராங்க, ஆனால் விஜய் வந்து காவேரி மிஸ் கிட்ட பேசலை. அப்போ உடனேயே அம்மு வந்து திட்டுறாங்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு வந்தாங்க, நீங்கள் ஏன் மூஞ்சி கொடுக்காமலே வந்துட்டீங்க, அம்மாட்ட போயிட்டு வரேன்ட்டு பாய் கூட சொல்லாமலே வந்துட்டீங்களே அப்படின்னும்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஆசை தான் அம்மு, உங்கள் அம்மாவை பார்த்ததும் இது மாதிரின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு, ஆனால் எப்படியாவது அவளை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லை, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. கூடிய சீக்கிரமாக காவேரி மிஸ்ஸுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறோம். இந்த கதையை
கேட்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி. மீண்டும் தொடர்க. பை.